எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்கியது போல தேர்தலுக்காக கண் துடைப்பு வேலைகளை செய்கிறார்கள். கண் துடைப்பு பணிகள் செய்வதில் அவர்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தபோது பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறந்த ஆய்வாளர் பிஷட் கால்ட்வெல் குறித்து ஆளுநர் பேசியிருப்பதாக கூறினார். ஆளுநர் எதிர்க்கட்சி போல் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தாங்கள் எந்த பணத்தையும் கொள்ளையடிக்கவில்லை, ஆனால் 10 பணக்காரர்களிடம் கொடுத்துள்ள பணத்தை மோடி கொண்டு வந்தால் இந்தியாவில் உள்ள அனைவரும் கோடீஸ்வரர்களாக மாறிவிடலாம் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்கியது போல் தேர்தலுக்காக கண் துடைப்பு வேலைகளை செய்கிறார்கள். கண் துடைப்பு பணிகள் செய்வதில் அவர்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள் என்றும் அவர் கூறினார். அது தேர்தல் அறிவிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு கண் துடைப்புக்கான வேலைகளை அவர்கள் எது வேணாலும் செய்வாங்க. தேர்தலுக்கான கண் துடைப்பு பணிகளை செய்வதிலே அவர்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள், அதுதான் செய்வாங்க. இப்போ சொல்லுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் 25 லட்சம் ரூபா வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரும்பாரு, ஜூன் மாதம் 1ஆம் தேதி வராது, அவரும் வரமாட்டார்.